ஏண்டாப்பா இந்த வீடியோ தமிழ்ல போட்டு கொண்டிருக்கிற இங்க நம்மளுக்கு என்ன சம்பந்தம் என்றால் பம்மெல்கே சம்பந்தம். சுமந்திரன் மாதிரியான இன துரோகிகள் திருப்பியும் தமிழ் சனத்தை அடைவி வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பியும் அடை வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். சுமந்திரன் மாதிரியான டீம் இந்த 22nd அமெண்ட்மெண்ட்டுக்கு கட்டாயம் அனுரோவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. சப்போர்ட் பண்றது ரெண்டு வகையில சப்போர்ட் பண்ணலாம். ஒன்று ஓட்டிங் நடக்க எழும்பி போய் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது நீல் ஓட் ஆக்கி அப்சென்ட் ஆகி சப்போர்ட் பண்ணலாம். அல்லது இருந்து சார்பாக சப்போர்ட் பண்ணலாம். இருந்து சார்பாக சப்போர்ட் பண்ணினால் ஒட்டுமொத்த எதிர்கட்சியிலையும் உலக ஜனத்துக்கும் விளங்கிடும். இவே டீலுக்குள்ள இருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகள் டீலுக்குள்ள இருக்கணும் என்று விளங்கிடும். சோ இப்ப இவ என்ன செய்வினம் என்றால் அப்சென்டாக பாப்பினம். அப்படி இல்லாட்டி சொல்லுவினம் வழக்குகள் இருக்கிறது முழுக்க எதிர்கட்சியில மைந்தவுக்கு கோத்தாவுக்கு அவைக்கு இவைக்கு சஜிதாக்கள் கட்சிக்கு தான் வழக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் அனுரோவுக்கு சப்போர்ட் பண்றோம். அனுரோவுக்கு சப்போர்ட் பண்ண போயினா நீதி நேர்மா காய்ச்சுவோம். இங்க பிரச்சனை என்னென்றால் சரி இந்த 20 வயசை கூட்டுறது 22nd அமெண்ட்மெண்ட் தான். சரி ஓகே, நாங்கள் ஊழலுக்கு எதிரான ஆக்களை ஊழலை பிடிக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வயத்தை கூட்டுற மட்டும் நாங்கள் மனசுல தேற்றி கொண்டாலும் இந்த ஒரு அமெண்ட்மெண்டை இந்த அரசாங்கம் செய்யண்டா நாளைக்கு தமிழர் இலங்கையில வரையிலாதன்ற ஒரு அமெண்ட்மெண்டையும் கொண்டு வரலாம். சரிதானே? பௌத்தத்துக்கு படுபயங்கர முன்னுரிமை என்றதை கொண்டு வரலாம். மற்ற இந்து கோயில்கள் பௌத்த கோயில்களுக்கு விட மேல் அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை விரும்பின மாதிரி மாத்தலாம் என்கின்ற ஒரு கான்செப்ட் ஒன்றுக்கு அரசாங்கம் போயிருக்கு. படிப்பா பிள்ளைங்க கூட்டம். அதாவது இந்த 22nd அமெண்ட்மெண்ட இந்த அரசாங்கம் செய்து காட்டிட்டென்றால் அரசியலமைப்பு சட்டம் இல்ல ஆட்டுக்கூட்டு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஜனநாயகம் மற்ற ஒரு நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டது. அதுபோல இலங்கையில தேர்தல்கள் நடக்காது. 4 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடத்தணும். 5 வருஷத்துக்கு ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை மாற்றுவாங்க. 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல். 159 மெஜாரிட்டியோட சூப்பர் மெஜாரிட்டியோட அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. இலங்கையில தமிழர்களுடைய மொழி 2ஆம் மொழியாக மாற்றப்படலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். ஜேவிபி என்னத்தை கொண்டு வரும் என்று எங்களுக்கு தெரியாது தானே. சோ இந்த 22nd அமெண்ட்மெண்ட்டை கட்டாயம் தமிழ் மக்கள் வாக்கு போட்டு தோக்கடிக்க வேணும். இது உங்களுடைய தலைவி. வணக்கம், நான் டாக்டர் அமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். அதோட நான் நினைக்கிறேன் இலங்கையில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக அவ்வளவு முக்கியமாக தமிழ் மக்களுக்கு நான் கதைக்க போற விடயம் தொடர்பாக ஒரு ஆழமான அறிவு இருக்காது. ஆனால் இந்த கதைக்க போற விடயம் எங்களை பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம். என்னென்றால் கொழும்புல தற்சமயம் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி தான் இந்த விடயம். இதை நான் நினைக்கல நீங்கள் எத்தனை விதமான ஆட்கள் இது சம்பந்தமாக ஒரு நாலேஜோட இருப்பீங்க அல்லது என்ன நடக்கிறன்றது தெரிஞ்சோண்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லுகின்ற விடயம் எங்களுடைய இனத்துக்கு சரியான முக்கியமான விடயம். அந்த அந்த முக்கியமான விடயம்தான் எங்களுடைய நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிக்கின்ற அரசாங்கத்தினுடைய முடிவு. அது சம்பந்தமா ஒரு 1 hour வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஒரு சட்டமன்ற என்ன, சட்டத்தை உருவாக்குறது பாராளுமன்றம், அரசியலமைப்பு சட்டம் என்ற என்ன, எல்லா சட்டங்கள்லையும் மிகப்பெரியதுதான் அரசியலமைப்பு சட்டம். இது தொடர்பாக எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு 1 hour வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். ஆனா நீங்கள் அது சம்பந்தமாக தற்போது இலங்கையில நடக்கிற என்ன பிரச்சனைகள் என்பது தொடர்பாக உங்களுக்கு நான் நினைக்கல இந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவுபூர்வமாக இருக்கும். ஏனென்றால் இவை முழுக்க சிங்களத்துல அததிரன ஹிரு சிரச சக்தி இதுல சிங்களத்துல போற விடயங்கள். தமிழ் ஊடகங்களுக்கு இது சம்பந்தமா கதைக்கிறதுக்கு அறிவு இருக்கான்றது கூட எனக்கு பெரிய டவுட். தமிழ் ஊடகங்களுக்கு சரிதானே? அப்படி பார்த்தா நீங்க தமிழ் ஊடகம் பாக்குறது இந்த ஐபிசி நிறைய ரீச் பற்றிய வீடியோ இல்லை. அவை பயப்படாம பாருங்கோ. இந்த ஐபிசி இந்த குய்பிசிகளுக்கு இது தொடர்பான ஏதாவது நாலேஜ் இருக்கான்னு கேட்டா பிள்ளை இல்லை, விட இல்லை. என்னண்டா இலங்கையில சட்டங்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். ஒரு சட்டமன்ற கொண்டு வரேன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சட்டமன்ற கான்செப்ட் லெவல்ல கற்பனை பண்ணிட்டு லீகல் டிராஃப்ட்மெண்ட்டை போட்டு லீகல் டிராஃப்ட்மெண்ட் அதை டிராஃப்ட் பண்ணி அதை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு நான் ஒரு 1 minute சொல்றேன் முழு விவரத்தை. பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி சுப்ரீம் கோர்ட்ல அது மற்ற சட்டங்களை பாதிக்குதா அரசியலமைப்பு சட்டத்தை பாதிக்குதான்னு பார்த்து ஓகே நீங்க போடலாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்த பிறகு
அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கெசட் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங்கு போடப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு திருப்பி வரும், நோ அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு போடப்பட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ன்றது அமைச்சர் போய் வாய்ச்சி போட்டிருப்பார். அதுக்கு பிறகு 7 days கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் ரீடிங் நடக்கும். செகண்ட் ரீடிங்ல மாறி 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 ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அந்த ஆக்ட் சம்பந்தமா மாறி மாறி ஆளுங்கட்சி மேற்கட்சியும் அடிபடுவாங்க. இப்போ இந்த தேர்ட் ரீடிங் நடக்கும், அங்கே voting நடக்கும். அதுக்கு பிறகு அது சபாநாயகர் சைன் பண்ணுவார். votingல வின் பண்ணி இருக்கு 2/3 சூப்பர் மெஜாரிட்டி. அதோட இது சட்டம். இதுதானே உங்களுக்கு நான் சொல்லி தந்தது. அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற சில விடயங்களை மாற்ற வேண்டும். உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வயசை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அது சாதாரணமான இந்த முறையில செய்ய இயலாது. அதை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி அதாவது வந்து இந்த லீகல் விண்டோன்னு சொல்லுவோம், கெசட் பண்ணினா பிறகு 14 days, 7 to 14 days. பட் மேபி எனக்கு அது எக்ஸாக்டா தெரியாது. 14 days இன்றைக்கு ஒரு சிங்கிள் வீடியோல பார்த்தேன்னா 7 days என்ற புத்தகத்துல இருந்தது. எனக்கு தெரியாது, லோயஸ்ட் தான் யார்ட்டையாவது கேட்கும். ஸோ அந்த லீகல் விண்டோ தான் இப்ப நாங்கள் ரன் பண்ணி கொண்டு இருக்கிற லீகல் விண்டோ. கெசட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லீகல் விண்டோ டைமுக்குள்ள நாங்கள் அதுவும் கோர்ட் வெக்கேஷனுக்குள்ள தான் டைம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கோர்ட் வெக்கேஷனுக்குள்ள தான் இந்த லீகல் விண்டோ கொண்டு போட்டிருக்கோம் என்னோட அரசாங்கம் வடிவா விளங்கி கொள்ளுவோம். இப்ப அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண போறோம். எதென்றால் அவர்களுடைய வயதிலேயே நீடிக்கிறது சம்பந்தமான வழக்கையே நாங்க சேலஞ்ச் பண்ண போறோம். ஒரு பொதுமகன் ஒருவர் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறல் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது கொண்டு ஃபண்டமெண்டல் ரைட் அப்ளிகேஷனை போடணும் சுப்ரீம் கோர்ட்ல. யாருக்கு எதிராக? அந்த ஜட்ஜ்மேருக்கு எதிராக தான் போடுவோம். ஜட்ஜ்மேர் இருந்துകൊണ്ട് பார்க்க போயினும் தங்களுடைய வயதிலை நீதிக்கிறது வந்து என்னோட இலங்கை பிரஜா உரிமை ஒருவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்குதா இல்லையா ஜட்ஜ்மேர் தங்களுக்கு தாங்களே நியாயம் எழுத போயிடும். ஸோ அங்க அவர் எழுதுற விடையில அவர்கள் வந்து 2 விடயங்களை சொல்லலாம். 1 2/3 சூப்பர் மெஜாரிட்டி இருந்தா காணும், 2/3 மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட் பண்ணினா காணும். அது இப்ப அரசாங்கத்திட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லை என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ரிஃபரண்டம் ஒன்று வந்துச்சென்றால் அரசாங்கம் தோக்கும். ரிஃபரண்டம் என்றா என்ன? பொதுமக்கள் வாக்கெடுப்பு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை 87 சொல்லுது, 105 சொல்லுது வடிவா. அரசியலமைப்பு சட்டத்தை நான் மாத்துறதாக இருந்தால் பொதுமக்களுடைய வாக்கெடுப்புக்கு போகணும், சும்மா மாத்தலாது. ஸோ அந்த ரிஃபரண்டத்துக்கு போறதா இல்லையான்ற டிசைட் பண்ண போறது சுப்ரீம் கோர்ட். யாருக்கு எதிரான வழக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மேருக்கு வயசு கூட்டுற வழக்கு. எப்படி இருக்கு விளையாட்டு? இங்க சட்டத்துறை இன்றைய கௌசல்யாவோடையும் தான் காய்ச்சின்னு வந்தேன். சட்டத்துறை இன்றைக்கு இங்க தெளிவான சில முடிவுகளை எடுத்திருக்கு. அதாவது வந்து பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ் அசோசியேஷன் IJA, ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் இல்லை, இது ஜுடிஷியரி சர்வீஸ் அசோசியேஷன், ரைட்? இவர்கள் எல்லாருமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வயசை கூட்டக்கூடாதுன்ற முடிவு, அதாவது யங்கஸ்ட் ஜட்ஜஸ் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற, எனக்கு தெரியாட்டு பிள்ளையண்டா யாராவது இதில் கமெண்ட் பண்ணுங்க. DC கோர்ட்ல, மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற, ஈவன் ஹை கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ்ல பல பேர் பார் அசோசியேஷன்ல மெம்பர்ஸ். அவர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். இந்த வயதிலே கூட்டணும் என்றால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடாம இருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ்மேர் வந்து 67 வயசு வரைக்கும் வேலை ஒன்று. அவ இங்க 59 வயசுல இருக்கிற ஆளுக்கு அவர் 63 வயசு ஆகி அங்க போறதுக்கு இல்ல, அவையுடைய ப்ரொஃபஷனல் கேரியர் இதுல பிளாக் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டியை கொண்டு வந்து இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தலாம் என்றால் இது ஒரு உதாரணமா போயிட்டு அரசாங்கத்துக்கு தொடர்ந்து என்ன நடக்கும்னு சொன்னா அரசாங்கம் நினைச்சபடி 2/3 மெஜாரிட்டியோட சகலத்தையும் செய்து கொண்டு இருக்கு. அவை அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த விடலாமா இல்லையான்றது மட்டும் இல்லை இங்க பிரச்சனை. இந்த அரசாங்கம் நீதித்துறையின் சுயாதீன தன்மையில, உங்களுக்கு இதே தான் தெரியும், ஷிராணி பண்டார் நாயக்காவை போடேக்குள்ளையும் பிரச்சனை, ரிமூவ் பண்ணிக்குள்ளையும் பிரச்சனை. 2020 கேஸ்ல ஒன்று இருக்குது, எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதை படிக்கவும் இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷன். பட் எனக்கு தெரிய சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரண்டால் ரெஃபரண்டம் வேணும் 2020 ஏதோ கொடுத்துருக்காண்டு கேள்விப்பட்டேன். அப்படி என்றால் இந்த தடவையும் ரிஃபரண்டத்துக்கு போறதாக இருந்தால் வடக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்க போயினம்? NPP அரசாங்கத்துக்கு எதிராக, NPP அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களிக்க போயினம். இங்க இதுதான் இந்த எங்களுடைய அனுர அரசாங்கத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகுது. இதற்காகத்தான் எங்களுடைய சுமந்திரன் சரிதானே கெட்ட நாசகார வேலை
கெட்ட நாதாரி ஒரு ஆள் சுமந்திரன். கௌசல்யாவோட காட்சி கொண்டு வரைக்குள்ள சுமந்திரன் ஸ்டாண்டர்டுக்கு இங்க ஒரு லோயஸும் இல்லை. ஸ்டாண்டர்ட் இங்க முக்கியம் இல்லை, உங்களோட பாலிசி இங்க முக்கியம். நீங்க யாரோட என்னத்துக்கு நிக்கிறீங்க? நீங்க ஒரு நரியாக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபாக இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல அவளங்க. அதை விட கூலி வேலை செய்கிற உண்மையா கதைக்கிறவனை தான் சமூகம் விரும்பும். நீங்க ப்ரொஃபா இருந்து கொண்டு நரி வேலை பார்க்கறது இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு அகாடமிக்ல ப்ரொஃபா இருந்து கொண்டு ஒரு நரி, உங்களுக்கு தெரியும், ஒரு நிறைய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னம் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றை சுமந்திரன் உருவாக்கினவர். சுமந்திரன், ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன், வேற இந்த 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 குழந்தை பிள்ளைகள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னம், இந்த கிழட்டு பிள்ளைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னம் இந்த தமிழ் பேசுகிற கட்சி என்ற ஒன்றை உருவாக்கினவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உருவாக்கினதுக்குரிய கொள்கை கூட இல்லாம, என்னத்துக்கு உருவாக்கினது கூட தெரியாம கொஞ்ச நாளா இதுல எனக்கு கவலை என்னடா, எங்கட ஜீவன் தொண்டமான் உட்பட பல பேர் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் இருந்து கொண்டு அனுராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது தங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக. திரும்ப சொல்றேன், தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. சாணக்கியனுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல சாணக்கியனுடைய விடயங்கள் தோன்றினது ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டேட்மெண்டோட நின்றுச்சு. ஏனென்றால் தமிழரசு கட்சி சாணக்கியன் கையிலையும் சுமந்திரன் கையிலையும் தான் இப்ப உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. சோ தமிழரசு கட்சி சாணக்கியன் கையிலையும் சுமந்திரன் கையிலையும் உயிர் ஊசலாடி கொண்டு கேட்கல, அந்த கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறது சாணக்கியம் சுமந்திரன். சோ இவை இப்ப என்ன செய்ய போயிடும் என்றால், ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளாக இந்த ரெஃபரண்டத்துக்கு அனுராவுக்கு சப்போர்ட் பண்ண போயிடும். இதுதான் இவன் செய்யற வேலை. இத நாங்கள் எப்படி பாக்குறோம்டா, நான் எப்படி பாக்குறேன்டா, சாணக்கியன் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணத்துல இருக்கிறது ஸ்ரீதரன். ஆனால் சுமந்திரன் வீட்டை அனுப்பப்பட்டாள். ஆனா வடக்கு மாகாணத்துல இருக்கிற எம்பி மேல ஒரு எம்பி தான் இவர், மற்றது ரவிகரன். 2 பேருமே மக்களால வாக்கு போடப்பட்டு வந்தார்கள். ஆனால் மக்களால வெளியேற்றப்பட்டவர் சுமந்திரன். ஆனா சுமந்திரன் தான் தமிழரசு கட்சியினுடைய சகல முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கார். உங்களுக்கு விளங்க இல்லையா உங்களுக்கு? சோ இந்த ரிஃபரண்டத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டிதான் எங்கட சுமந்திரன் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒரு கட்சிகள் ஒன்றை உருவாக்கினவர். உங்களுக்கு வடிவா தெரியும். ஆனா இதுல என்ன கவலை என்றால், அங்கே முக்கியமான புள்ளிகள் அர்ச்சுனா மாதிரியோ கஜேந்திரகுமாரோ அல்லது காதர் மஸ்தானோ அல்லது தங்கட இந்த டபுள் கேமுக்கு ஒத்து போகாத ஆக்களை இவ வெளியால வெற்றிக்கினம்ன்றதுதான் உண்மை. இப்ப எனக்கு வந்த தகவலின்படி ஒட்டுமொத்த தமிழ் பேசும் கட்சிகள் என்று சொல்லி இவ எங்களை நாங்க ஹிந்தில தானே இப்ப வீடியோ போட்டு கொடுக்குறோம், ஹிந்தி கச்சபுச்சா வீடியோ. சோ எங்களை விட்டுட்டு இவ அந்த கூட்டணியை உருவாக்கினது அன்றகுமார நாயகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. என்ன விட்டதுக்குரிய காரணம் நான் இவ்வளவு சனத்துக்கு சொல்லி போடணும். ஆகவே பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேணும். நீங்கள் தான் தீர்மானிச்சு நீங்கள் தான் ஓட் போட போறீங்க. இது உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக சஜித் பிரேமதாசாவுக்கு ஓட் போட சொல்லி சுமந்திரனாக்கள் ஒரு டீல் அடிப்பினோம், சரிதானே? அதுல இன்னொரு டீம் உண்டு, இந்த தேர்தலை புறக்கணிங்கன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சத்தை காசம் பண்ணி கொண்டு இந்த கஜா டீம் புறக்கணிக்கும். இப்படி காலங்காலமா ஜனாதிபதிகளா யார் வரப்போயினுமோ அவர்களுக்கு நக்கினார் நாவலந்தார் வேலை செய்யறதுதான் எங்கள்ட்ட தமிழ் கட்சிகளுடைய வேலை. அது கஜாண்ட டீமா இருக்கலாம், சுமோண்ட டீமா இருக்கலாம், ஆராண்ட டீமா இருக்கலாம். இப்ப சுமோண்ட டீம் அனுரவோட நிக்கல, இந்த டபுள் கேம் அடிக்கல, கஜா டீமுக்கு அதுக்குள்ள இடம் இல்லை. சோ கஜா டீம் எப்பவுமே மைந்தோட நிக்கிற டீம் தானே. சோ மைந்தோட நிக்கிற டீம் இதுக்குள்ள போனால் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் கட்சிகள்ன்றதுக்குள்ள சிக்கிரும் என்பதற்காக இவர்கள் போயிடும். சரி, இப்ப கொழும்புல என்ன நடக்குது? நேற்றைக்கு முன்தினம் கொழும்புல ஜனாதிபதி அனுரகுமார நாயகவை சந்திக்கிறதுக்கு ராஜீவ் அமரசூரியன்னு சொல்லப்படுகிற பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட், பிஎஸ்எல் பிரசிடென்ட் ராஜீவ் அமரசூரிய அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களும் அவருடைய டெலிகேட்ஸ், பார் அசோசியேஷனுடைய டெலிகேட்ஸ் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளும் ஜனாதிபதியிடம் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன கவலையான விடயம் என்றால், இந்த ராஜீவ் அமரசூரிய போன்றவர்கள் வெளியால கதைச்சதை ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியால போடல. ஆனா ஜனாதிபதி கதைச்சதை வெளியால போட்டு, இதுதான் ஆக இருக்கிறதுலேயே ஒரு நரித்தனம். அதாவது ஜனாதிபதியாக நான் இருந்தால் ஒரு மீட்டிங்ல 2 பேரும் கதைக்கிறத இதுல போடப்பட்டிருக்கோம். அதை விட்டு போட்டு இந்த ஊடகங்கள்ல வெளியால வந்தது ஜனாதிபதி கதைக்கல ரெக்கார்ட் பண்ணின விடயங்கள் தான் வெளியால வந்தது. உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. ஆக
ஜனாதிபதி வந்தது மட்டும்தான் வெளியால கதைச்சது மட்டும்தான் வெளியால போடப்பட்டிருக்கிறது. ரஜீவ் அமர சூர்யாக்கள் தங்களுடைய பக்கம் என்ன நியாயத்தை சொன்னார்கள் என்றது வெளியால பொதுமக்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் பார்த்திருப்பீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இதுல ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார், நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் எந்த அளவுக்கு தான் நீங்கள் போராடினாலும் நாங்க இந்த அதாவது தன்னுடைய ஜனாதிபதி பதவி போனாலும் பரவாயில்லை தான் இந்த பொதுமக்களுடைய ரெஃபரண்டத்துக்கு போய்த்தான் ஆவேன், அல்லது இதை சேலஞ்ச் பண்ணி தான் பார்ப்பேன் என்று ஜனாதிபதி நேரடியா சொல்லுகின்ற வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வெளியால வந்திருக்கிறது. சிங்களத்துல இருக்கிறபடியா நான் உங்களுக்கு அதை தான் போட விரும்புகிறேன். நீங்க மற்ற இடங்கள்ல சிங்களம் தெரிஞ்சாக்கள் கேட்டிருப்பீங்க. ஜனாதிபதி சொல்லிக்கார், நீங்க எடுக்கிற ஆக்ஷன் எடுங்கோ, நாங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகுவோம். நான் இதுல விதாயக ஜனாதிபதி தூரே தீன பலேட்டிக்க பாவச்சுக்காரன்னு அப்படி இப்படிலாம் கழிச்சிருக்கிறார். அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாக நான் இதை சிந்திக்கல, ஆனா நாங்க நினைச்சா செய்வோம் அந்த மாதிரி எல்லாம் கதைச்சிருக்கிறார். அதுக்கு ரஜீவ் அமர சூரிய அன்றைக்கு அங்க என்ன பதில் சொன்னார், என்ன கதைச்சார்ன்ற ரெக்கார்டிங் வழியே வரையில. ஆனால் அவர் அதாவது பார் அசோசியேஷன் பிரசிடென்ட், அது என்ன பார் அசோசியேஷன், ஒட்டுமொத்த லோயர்ஸ் அசோசியேஷன், அதாவது ஜிஎம்ஓஏ மாதிரியோ பெரும்பாலான 40 விதமான வைத்தியர்களுடைய ரிப்ரசன்டேட்டிவ் இது மாதிரி இவங்கள்ட்ட 99% இவங்களோட ரிப்ரசன்டேஷன் பார் சரிதான, பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா BASL சகல ஒவ்வொரு கோர்ட்ஸ்லையும் இருக்கிற பாருக்குன்ற மெயின் பார் அல்லது தாய் ஜூனியன் என்னடாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஸோ அதிண்ட பிரசிடென்ட் ராஜீவ் அமரசூரிய வழியால சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி என்னதான் குத்தி முறிஞ்சாலும் நாங்கள் இந்த விடயத்துல நேரவே சொல்றோம். அந்த மாதிரியான சரியான தமிழ்ல ஜனாதிபதியினுடைய இந்த செயற்பாட்டை நாங்க முழுதா இருக்கிறோம். நீதித்துறையில இவர்கள் கை வைக்கிறது, வயதை கூட்ட வலிக்கிறது, இந்த வேலைகள் முதலே தங்களோட கதைச்சு பேசி இருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம், இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டோம். அவையும் பேக் பண்ணிடாது, நாங்களும் பேக் பண்ணல. அவை கிளாஷ் ஒன்று இருக்கு எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் சட்டத்தரணிகளுக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று உருவாக போகிறது. JR ஜெயவர்தன ஆண்ட காலத்துல JR ஜெயவர்தன சொல்லியிருக்க தெளிவா 3 பேர்ல கை வைக்க கூடாது. ஒன்று பௌத்த பிக்குவல்ல, 2வது கருப்பு கோட் போட்டவங்கல்ல, 3வது இதன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ 2 பேர்ல கை வைக்க கூடாண்டாவே இந்த சட்டத்தரணிகள்ல கை வைக்க கூடான்றது 6ல் 5 பெரும்பான்மை இருந்த JR ஜெயவர்தனாவே அந்த காலத்துல உணர்ந்திருப்பதாக தன்னுடைய பேச்சுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இல்லை, இவங்கள கை வைக்கிறது சிக்கலான விஷயம், கை வச்சால் எப்படியும் அரசாங்கம் அடி வேண்டும் என்று. ஆனால் இப்ப அன்றகுமார் சாநாயக அரசாங்கம் தெரிஞ்சும் 2/3 மெஜாரிட்டியோடையும் பார் அசோசியேஷன்ல கை வச்சிருக்கிறது. இப்ப நீ என்ன நடக்க போகுது என்றால், இந்த டிசம்பருக்கு முதல் இந்த 2 வயசை கூட்டியே ஆகணும். கூட்டி ஆகினாதான் ஜனாதிபதி விரும்புகின்ற நீதிபதிகள் ரிட்டையர் பண்ணாம இருப்பினும் டிசம்பருக்கு பிறகு கூட இந்த இதை கொண்டு வந்தால் ஜனாதிபதி விரும்பியும் பிரயோசனம் இல்லை. சம்பந்தப்பட்ட நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் சூரசேன, பத்மன் சூரசேன நினைக்கிறேன், அவர் ரிட்டையர் பண்ணிடுவார். ரிட்டையர் பண்ணா ஜனாதிபதிக்கு அங்க கண்ட்ரோல் இல்லை என்கிறது தான் வெளிப்படையாக கதைக்கிற விடயம். எங்களுக்கு அது தெரியாது. அதுக்கு அரசாங்கம் சொல்லிக் கொள்ற விடயம், ஏன் நீங்கள் வயசை கூட்டுறீங்கன்னா 1.5 மில்லியன் கேஸ் பேக்லாக் இருக்கு, அவ்வளவு கேஸ் இருக்கத்தக்கனே வயசை கூட்டுறேன். அதுக்கு பார் அசோசியேஷன் சொல்லுது, கேஸ் கூடினா கோர்ட்ஸை கூட்டுங்கோ, நீதிபதி மேல கூட்டுங்கோ, அதை விட்டு போட்டு வயசை கூட்டுறது ஒரு ஆன்சர் இல்லை என்றது பார் அசோசியேஷனுடைய சயின்டிபிக்கான ஒரு ரிப்ளை. ஸோ இப்போ இங்கே நாங்க என்னத்தை பார்க்க வேணும் என்றால், இந்த கிளாஷ்ல என்ன நடக்க போகுது, தமிழாக்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது நாங்க பார்ப்போம். இந்த கிளாஷ்ல பின் பண்ண போறாக்கள் 2 பேர் தான். ஒன்று பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வின் பண்ணலாம், அல்லது ஆண்ட்ரோகுமார் அரசாங்கம் பெறலாம். 2 வின் சிச்சுவேஷன் இங்க வரவே வராது. வின் சிச்சுவேஷன் வர்றதுக்குரிய ஸ்டேஜ இந்த ஆர்பிட்ரேஷனும் இந்த நெகோசியேஷனையும் தாண்டிட்டு, உங்களுக்கு தெரியும், இதுல யாராவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சாக்களுக்கு, HRM படிச்சாக்களுக்கு தெரியும், ட்ரேட் யூனியனுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இடையில இருக்கிற இந்த இஷ்யூஸை முதலாவது நெகோசியேட் பண்ணுவாங்க, அது பிறகு ஆர்பிட்ரேட் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேட் பண்ணி போட்டும் சரி வரை இல்லாத ஸ்ட்ரைக்கு போகிறது. இப்ப ஆர்பிட்ரேஷன் டைம்லையும் இல்ல, நெகோசியேட் பண்ணவும் இயலாது, ஆர்பிட்ரேஷன் பண்ணவும் இயலாது, கெசட் பண்ணியாச்சு. இனி அரசாங்கம் கெசட்டை கேன்சல் பண்ணினா அரசாங்கத்துக்கு மரியாதை இல்லை. அரசாங்கம் ஒரு பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்காட்ட தோத்துட்டம் என்கிற, அதாவது சூப்பர் மெஜாரிட்டியையும் வச்சுக்கொண்டு 159 பேரையும் வச்சுக்கொண்டு தோத்துட்டம் என்கிற பிரச்சனை வேற அரசாங்கத்துக்கு. அதே நேரத்துல பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா தோத்துட்டா இதுக்கு பிறகு பார் ஒரு கணக்கெடுக்க இல்லாத பொடியாவே போயிடும். பார் அசோசியேஷன் ஸ்ரீலங்கான்றது
ஒரு பவர்ஃபுல்லான பொடி என்ற கதையில இருந்து வெளியால போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது என்றால் இது வந்து இப்ப கெசட் பண்ணியாச்சு, ஓப்பன் விண்டோ, இப்ப லீகல் விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லீகல் விண்டோ பீரியடுக்குள்ள யாராவது போய் வழக்கு போடணும். அதை கொஞ்சம் பேர் வழக்கு போடுவினா, வழக்கு போட்டா சரிதானே, அதை வழக்கு போட்டால் அந்த தீர்ப்பு 2/3 மெஜாரிட்டியாக இருந்தால், பாராளுமன்றத்துக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கிறபடியால் அரசாங்கம் வின் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் மேட்டர் வயசை கூட்டினா என்ன நடக்குமாண்டா, பார் அசோசியேஷன் டெத். சரிதானே, டெத்துக்கு சமம். அதுக்கு பிறகு பார் அசோசியேஷன் ஒரு டம்மி பொடி ஆயிரும். ஸோ இவ என்ன செய்வினா, உடனே கோர்ட்ஸுகளில் ஸ்ட்ரைக் பண்ணிவிடும். இந்த கோர்ட்ஸ் குழம்புமாக இருந்தால் இலங்கையினுடைய சகலதம் குழம்பு. உங்களுக்கு தெரியும், கோர்ட்ஸுகள் குழம்பினால் டெய்லி ஒர்க்குகள் நடக்காது. கோர்ட்ஸுகள் எல்லாம் பெக்காக இவங்க ரோட்டுக்கு இறங்கிட்டாங்கன்னா சனம் ரோட்டுக்கு இறங்கும். சனம் ரோட்டுக்கு இறங்கினா பார்த்து கொண்டிருக்க எதிர்கட்சி சும்மா இருக்குமோ, இவங்களை மாக்களை கூட்டி கொண்டு குழம்புல இறக்குவாங்க. அவே பிரச்சனை வரும். ஆனா அனுர அரசாங்கம் என்ன செய்யும், பழைய ரணில் மாதிரி செல்ல விளையாடாம இந்த கோகோத்தா ஹோமுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம, என்னடால் அது அவைக்கு செய்து பழக்கம் இருக்குதானே, ஆக்கள் ரோட்ல அடிச்சு ரோட்டுக்கு வர விடாம அடிச்சு நொறுக்கிற வேலையை ரணில் செய்யும், அரசாங்கம் செய்யும். ஸோ ஒரு பெரிய கிளாஷ் உண்டு இந்த டிசம்பருக்கு முன்னாடி நாங்க எதிர்பார்க்கலாம். இங்க ஏண்டாப்பா இந்த வீடியோ தமிழ்ல போட்டு கொண்டிருக்கிற, இங்க நம்மளுக்கு என்ன சம்பந்தம் என்றால் பம்எல்கே சம்பந்தம். சுமந்திரன் மாதிரியான இன துரோகிகள் திருப்பியும் தமிழ் சனத்தை அடைவி வைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பியும் அடை வைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சுமந்திரன் மாதிரியான டீம் இந்த 22nd அமெண்ட்மெண்ட்டுக்கு கட்டாயம் அனுரோவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. சப்போர்ட் பண்றது ரெண்டு வகையில சப்போர்ட் பண்ணலாம். ஒன்று, ஓட்டிங் நடக்க எழும்பி போய் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது வந்து நில் ஓட் ஆக்கி அப்சென்ட் ஆகி வந்து சப்போர்ட் பண்ணலாம். அல்லது இருந்து சார்பாக சப்போர்ட் பண்ணலாம். இருந்து சார்பாக சப்போர்ட் பண்ணினால் ஒட்டுமொத்த எதிர்கட்சியிலையும் உலக ஜனத்துக்கும் விளங்கிடும் இவே டீலுக்குள்ள இருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகள் வந்து டீலுக்குள்ள இருக்கணும் என்று விளங்கிடும். ஸோ இப்ப இவ என்ன செய்வினம் என்றால் அப்சென்டாக பார்ப்பினம். அப்படி இல்லாட்டி சொல்லுவினம், வழக்குகள் இருக்கிறது முழுக்க எதிர்கட்சியில மைந்தவுக்கு, கோத்தாவுக்கு, அவைக்கு, இவைக்கு, சஜித்தாக்கள் கட்சிக்கு தான் வழக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் அனுரோவுக்கு சப்போர்ட் பண்றோம். அனுரோவுக்கு சப்போர்ட் பண்ண போயினா நீதி நேர்மா காய்ச்சுவோம். இங்க பிரச்சனை என்னென்றால், சரி இந்த 20 வயசை கூட்டுறது 22nd அமெண்ட்மெண்ட் தான் சரி, ஓகே, நாங்கள் ஊழலுக்கு எதிரான ஆக்களோ ஊழலை பிடிக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வயத்தை கூட்டுற மாட்டோம் நாங்கள் மனசுல தேற்றி கொண்டாலும், இந்த ஒரு அமெண்ட்மெண்டை இந்த அரசாங்கம் செய்யண்டா நாளைக்கு தமிழர் இலங்கையில வரையிலாதன்ற ஒரு அமெண்ட்மெண்டையும் கொண்டு வரலாம். சரிதானே, பௌத்தத்துக்கு படுபயங்கர முன்னுரிமை என்றதை கொண்டு வரலாம். மற்ற இந்து கோயில்கள் வந்து பௌத்த கோயில்களுக்கு விட மேல் அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை விரும்பின மாதிரி மாத்தலாம் என்கின்ற ஒரு கான்செப்ட் ஒன்றுக்கு அரசாங்கம் போயிருக்கு. படிப்பா பிள்ளைங்க கூட்டம். அதாவது வந்து இந்த 22nd அமெண்ட்மெண்ட இந்த அரசாங்கம் செய்து காட்டிட்டென்றால் அரசியலமைப்பு சட்டம் இல்லை, ஆட்டுக்குட்டி சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஜனநாயக மற்றொரு நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டது. அது பிறகு இலங்கையில தேர்தல்கள் நடக்காது. 4 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடத்தணும். 5 வருஷத்துக்கு ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை மாற்றுவாங்க. 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல். 149 மெஜாரிட்டியோட சூப்பர் மெஜாரிட்டியோட அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. இலங்கையில தமிழர்களுடைய மொழி 2ஆம் மொழியாக மாற்றப்படலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். ஜேவிபி என்னத்தை கொண்டு வரும் என்று எங்களுக்கு தெரியாது தானே. சோ இந்த 22nd அமெண்ட்மெண்ட்டை கட்டாயம் தமிழ் மக்கள் வாக்கு போட்டு தோக்கடிக்க வேணும். இது உங்களுடைய தலைவி. ஒரு குட்டி வீடியோ கடைசி நேரம் தான் இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த தலைவிதியை நீங்க விளங்கி கொள்ளலையேண்டா, சரிதானே. இப்ப குதிரையை கூட்டி கொண்டு போய் மச்சான் இதுலதான் தண்ணீர் குடியன்னு கொடுக்கலாம். குதிரையிட்ட சொல்லலாது, கட்டாயம் குடிக்கணும். குதிரை என்னாச்சா குடிக்காமலே இருக்கலாம். குரங்குக்கு வாழைப்பழம் எடுத்து கையில தான் கொடுக்கலாம், தீத்து இல்லாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற வேலையை இந்த வீடியோ செய்திருக்கிறேன். இனி வார வீடியோக்களையும் தெளிவா உங்களுக்கு இந்த அரசியலை சரிவா சொல்லி தருவேன். நீங்க இந்த தண்ணியை குடிக்கிறதா வாழைப்பழத்தை தின்றதா இல்லையா என்றது உங்களை பொறுப்பு. ஆனால் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கிற இந்த தமிழரசு கட்சி இந்த விடயத்திலையும் நீதித்துறையில கை வைக்கிறாங்க, அதை ஆதரிக்குது. தன்னுடைய சுய லாபங்களுக்காக சாணக்கியன் போன்றாக்கள வழக்குகள் விசாரிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த மாகாண சபை தேர்தல் வச்சால் ஜேவிபியோட ஒரு சேர்ந்து ஒரு டீல் அடிக்கலாம் என்பதற்காக கேவலமாக படுகேவலமான வேலைகளை எங்களுடைய இந்த சுமந்திரன் கட்சி செய்கிறது. இதை விளங்கினாக்கள் அரசியல் ஆய்வாளர்கள் நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியாது. சரியென்று யோசிக்கிறவன்
இதுல கீழே கமெண்ட் பண்ணி இந்த விடயங்கள் விளங்கிட்டா சந்தோஷமாடா. உங்களுக்கும் விளங்காம ரிஃபரண்டம் ஒன்று வந்து பொதுமக்கள் வாக்கெடுப்பு கொண்டு வந்து அங்க நீங்கள் சின்ன பிள்ளைகள் மாதிரி போய் அரசாங்கத்துக்கு சார்பா வாக்கு போட்டு அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜனநாயகம் இல்லாத முறையில, அதாவது தான் நினைச்செல்லாத்தையும் செய்யற அரசாங்கமா மாத்தி நீங்க விடுவீங்களா இருந்தால் அதனுடைய பலனையும் நீங்க தான் எதிர்பார்க்கணும். சொல்றது மட்டும்தான் எங்கட வேலை. இதை விளங்குறதும் விளங்கி கொள்றதும் உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஸோ இந்த விடயம் அடுத்த டிசம்பருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூதாகாரமான விடயமாக மாறப்போகுது. பெரிய பெரிய அடிபாடுகள் எல்லாம் நடக்க போகுது. நாங்கள் இதுகளை தொடர்ந்து பார்க்கத்தான் போறோம். அந்த நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேனோ, நான் இது சார்பாக ஓட் போறனோ இல்லையோ, ஆனால் கௌசல்யா நரேந்திரன் தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். பிற்பாடு கௌசல்யா நரேந்திரன் இந்த ஓட்டிங்குக்கு இதுக்கு எதிராக நின்று இந்த 22nd அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக சிவப்பு பட்டனை அமர்த்துவா. அது நான் இன்றைக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஸோ இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதை மாதிரி பல முக்கிய அரசியல் விடயங்கள் சொல்றேன். கொஞ்சம் சிந்திங்கோ. 22nd அமெண்ட்மெண்டா என்ன, 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்டா என்ன, அது இவங்க என்ன செய்ய போறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை வயசை கூட்ட போறாங்க, கூட்டுறதால என்ன பிரச்சனை வரும், இவங்க விரும்பின ஜட்ஜ்மேர் தான் இருக்க போறாங்க, இருந்தால் இவங்க விரும்பின மாதிரி தான் சட்டங்கள், அரசாங்கம் அனுர விரும்பின மாதிரி தான் சட்டங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுபரத்துக்குரிய சாத்திய கூறுகள் உண்டு. அதான் நான் சொல்றேன். ஸோ நீதித்துறை சுயாதீனமா இயங்கல என்றால், நீங்க நாளைக்கு உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்துல இருந்து சில ஜட்ஜ்மேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. சில வழக்குகளுக்கு சில கதைகள் கதைச்சபடியா ஜட்ஜ்மேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண, ஜட்ஜ்மேர் தூக்குப்பட்ட, இதெல்லாம் சிம்பிளா நடக்கும். அந்த ஜட்ஜ் நான் சொல்ற செய்கிறார் இல்லையா, அவரை தூக்கி அங்க ஓடு. இந்த ஜட்ஜ் நான் சொல்ற செய்கிறார் இல்லையா, இவரை தூக்கி அங்க ஓடு. அர்ச்சுனாவை 6 வருஷம் சிறை என்று எழுத இல்லையா, அந்த ஜட்ஜ் தூக்கி அங்க மாத்து. ஸோ இங்க எங்களோட இனத்தினுடைய முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் நாங்கள் ஒரு நியாயத்தை கேடி ரோட்ல ஆர்ப்பாட்டம் செய்யலாது இந்த அரசாங்கத்தோட. அதே நேரத்தில் எங்களோட செம்மணி புதவுளிக்கு இல்லை போய் பார்த்தேன், சிறிதரன் வெளியே போயிட்டு வெளியால வந்து கதைச்சு கொண்டிருக்கார். இது எல்லாமே ஒரு பித்தலாட்டம். எங்களுக்கு இல்லை, நாங்கள் கை சுத்தம் இல்லை. சரிதானே? நானே துணிஞ்சு விழாவின் கதைக்கிறேன். எந்த வழக்குல ஜெயிலுக்குள்ள போட போறியோ இருந்துட்டு நான் பாருங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னும் என்னுடைய வழக்கு என்ன, யாருக்காவது பேசின வழக்கு என்ன, நீ பேசுவே நான் திரும்பி பேசினேன், நீ கல்லால குத்துவாய் நான் என்ன பாதுகாக்க வலிக்கிட்டா வழக்கு. அப்படி கதைக்கிறவனையும் உருட்டி வழக்குகளை போட்டு இந்த சமூகத்தை சிதைக்கிறதுக்கு இந்த ஜேவிபி ட்ரை பண்ணுது. நான் இந்த ஜேவிபியை முதல் ஆரம்பத்துல பயங்கரமா ஆதரிச்சேன். ஆனால் இவர்களுடைய இந்த 189 பேர் இருக்கிறோம் என்கின்ற ஜனநாயகம் இல்லாத இந்த வேலை தமிழருடைய எதிர்காலத்தை சிதைக்கும்ன்றது என்ற நம்பிக்கை இல்லை. இந்த வீடியோவை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, தேக்கம்
அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே